வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் 1999ஆம் ஆண்டு முதல்ல இந்த ஒரு ரயில் நிலையத்தை உருவாக்குறதுக்காக அடிக்கல் நாட்டுறாங்க. நம்ம வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் ரயில்வே ட்ராக்கோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர். 1999 ஆரம்பிக்கக்கூடிய அந்த பணியானது 2010 கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா ப்ராட்கேஜ் ரயில்வே ட்ராக்காக நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஃபஸ்ட்டு அந்த ரயில் சேவையை ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. ஸோ இன்றளவும் பார்த்திங்கன்னா டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ரயில் நிலையங்களில் வேளாங்கண்ணி ரயில் நிலையமும் இருக்குது. உலகம் முழுவதும் இருந்து, இந்தியா முழுவதும் இருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேருந்து மக்கள் வேளாங்கண்ணிக்கு வருவாங்க. முக்கியமாக சர்ச்சுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி அந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஈஸி டு அக்சஸ் அவங்களுடைய ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1999 இந்த ஒரு ட்ராக்கை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின் நாகப்பட்டினத்தில் கனெக்ட் பண்ணி நாகப்பட்டினத்துலேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயினாக இருக்கலாம், அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் எல்லாமே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினத்தை கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் போவாங்க. முக்கியமாக ஃபாதரியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பில்கிரிம்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க, பக்தர்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த வேளாங்கண்ணி ரயில் நிலையம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்குது. இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த கோத்திக் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய சர்ச் போர்ச்சுகீசியர்கள் கோத்திக்கோடைய அந்த ஸ்டைலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் பேஸ் பண்ணி இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வியூ ரொம்பவே அழகாக ரசிச்சுட்டு நீங்கள் போகலாம். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ரயில்வே நிலையம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமானது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். காரைக்கால் ஐயங்கார் ஸ்பெஷல் கிறிஸ்துமஸ் ப்ளம் கேக் மற்றும் கேக் ஸ்வீட்ஸ்களோடு கிறிஸ்துமஸ் புத்தாண்டை சுவையுடன் கொண்டாடுங்கள்.